இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்கிறது போல் உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். 5ஆம் அத்தியாயத்திலேயே நாம் இன்னும் சில விடயங்களை சிந்திக்க வேண்டியதும் பேச வேண்டியதும் இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழல் கருதி 6ஆம் அதிகாரத்துக்கு தாண்டி குதித்து விட்டோம். இந்த பகுதி நம் அனைவருக்குமே பரிச்சயமான ஒரு பகுதி தான். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரமே பழமையான கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்தவத்தில் இருந்து வெளியேறுகிறவர்களுக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப பரிச்சயமான தெரிந்த பகுதி தான். இதில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் முதல் வாக்கியம் பாருங்கள் எப்படி தொடங்குது. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பொதுவாக இந்த பகுதி தர்மம் செய்தல், இதை கிறிஸ்தவத்தில் பிரசங்கியார்கள் எப்படி இந்த பகுதியை தலைப்பிடுவாங்க, மற்ற இந்த கமெண்ட்ரி சொல்லுவாங்கள்ல, என்னது பேர், விளக்க உரைகளில் இந்த பகுதிக்கு ரைட் திங்ஸ் ஃப்ரம் ராங் மோட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல செயல்கள் தவறான நோக்கத்தில் செய்யப்படுகிற நல்ல செயல்கள், அல்லது நல்ல செயல்கள் தவறான நோக்கத்தோடு என்று சொல்வதுண்டு. முதன்மையாக தர்மம் செய்வது, தர்மம் செய்தல், தர்மம் என்பது என்ன? பைபிள் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா இந்த மொழிபெயர்ப்பு சிக்கல். ஏற்கனவே இயேசுவினுடைய மொழி அரமேயம். அரமேய மொழியில் ஒருவர் பேசியது பொதுவான ஒரு கிரேக்க மொழிக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டு, அவ்வாறு அரமேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யும் போதே கருத்து மாற்றம், அதாவது அர்த்த பிழை நிச்சயமாக ஏற்பட்டிருக்கக்கூடும். ஏன்னா அந்த மொழியில் ஒரு வார்த்தைக்கு என்ன பொருளோ அது வேறு மொழியில் அந்த வார்த்தைக்கு வேறு பொருளாக மாறிவிடுகிறது. அவ்வாறு ஒரு மொழி மாற்றம் நடந்த போதே பல கருத்துக்களை இழந்திருக்கக்கூடும். பல கருத்துக்களினுடைய அந்த உண்மைத்தன்மையை அப்படியே கொண்டு வந்திருக்க முடியாது. அடுத்து கிரேக்க மொழியிலிருந்து பொதுவான லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யும் போது அங்கேயும் தவறுகள், குளறுபடிகள் நிச்சயம் நடந்திருக்கும். லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது அங்கு அனைத்தையும் அவ்வாறே கொண்டு வந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆங்கில மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது ஒரு முழுமையான தமிழர்களால் இந்த மொழிபெயர்ப்பு செய்யப்படவே இல்லை. சமஸ்கிருதத்தோடு கலந்து தமிழை தெரிந்திருக்கிற சமஸ்கிருத பற்றாளர்களால் இது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதினாலே பல இடங்களில் பெரும்பான்மையான இடங்களில் சமஸ்கிருத சொற்களும் வடமொழி சொற்களும் அதிகம் சேர்க்கப்பட்டு தமிழ் கெடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் என்றாலே தமிழை கெடுத்த ஒரு புத்தகம். தமிழிலே முழுமையாக இது நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஏனென்றால் தமிழ் மொழியில் தர்மம் என்கிற சொல்லே கிடையாது.
தர்மம் என்பது தமிழ் சொல் கிடையாது. தர்மம் என்பது சமஸ்கிருத சொல், அது தமிழ் சொல் அல்ல. ஆக அந்த தர்மம் என்பதற்கு நாம் தமிழ் மொழியில் சிந்திக்கிற நாம், தமிழ் மொழியை பேசுகிற நாம், தமிழ் மொழியில் விளக்கங்களை எடுத்துரைக்கிற நாம் தர்மம் என்பதற்கு பொருள் எடுக்க முடியாது. தமிழில் அதற்கு இணையான சொல் அல்லது அதற்கான சொல் இந்த இடத்தில் வருகிற கருத்துக்கு பொருளுக்கு பொருத்த முடிய சொல் என்று தேடினால் அறம் என்பதுதான். அவையார் கூட பாடியிருப்பாங்க தானே, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு. சரியா? திருக்குறளில் ஒரு அதிகாரமே அல்லது ஒரு பகுதியே அறத்துப்பாலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அறம் என்பது தமிழர்களுக்கு அல்லது மனுக்குலத்துக்கு புதிய ஒன்று அல்ல. வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பெயர்களில் உரைக்கப்பட்டாலும் ஒலிக்கப்பட்டாலும் மனித இனம் முழுவதற்குள்ளாகவும் அறம் என்பது ஊறி போய் கிடக்கிறது. அல்லது மனித இனத்திற்கு உரிய ஒரு சொல்லாடலாக அறம் என்பது இருக்கிறது. ஆக இங்கு எழுதியிருக்கிறபடி தர்மம் என்றே எடுத்துக்கொண்டாலும் அல்லது அறம் என்று எடுத்துக்கொண்டாலும் ஏன் மனிதர்கள் முதன்மையாக தர்மம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது? சில பேர் நினைப்பாங்கல்ல, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சேர்க்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் பாதுகாக்கிறேன், என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய நேரம், என்னுடைய மூளை, என்னுடைய திறன் நான் ஏன் இன்னொருவனுக்கு கொடுக்க வேண்டும்? இது ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் தோன்றும். நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் என்னும்போது அதை நான் ஏன் இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும்? ஏன் கொடுக்க வேண்டும்? இப்படி தர்மம் செய்வதனாலே தர்ம பிரபுக்கள் என்று பலர் தங்களை வெளி உலகத்துக்கு காண்பித்துக் கொள்வதனாலே இந்த தர்மத்தை நம்பியே வாழக்கூடிய மனிதர்கள் பெருகி விடுகிறார்கள். சரியா? பிச்சை எடுத்தா யாருமே மதிக்க மாட்டாங்க, தர்மம் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலை உலகத்தில் இருந்தால் தர்மம் கேட்கறதையோ பிச்சை எடுக்கிறதையோ விட்டுட்டு மாற்று வழியே அவர்கள் சிந்திக்கவும் வாய்ப்பு இருக்கும். சரியா? ஸோ கேட்டால் கொடுக்குறாங்க, பிச்சை எடுத்தால் போடுறாங்க என்பதனால்தான் ஒரு கூட்டம் உழைக்க வழி இருந்தும், உழைக்க வாய்ப்பு இருந்தும், உழைத்து உண்ணக்கூடிய சூழல் இருந்தும் அதை தவிர்த்து தர்மத்தை நம்பி, தர்ம பிரபுக்களை நம்பி அல்லது பிச்சை இடுபவர்களை நம்பி பிச்சைக்காரர்கள் பெருகுகிறார்களோ என்றும் என்ன தோன்றும். பொதுவாக இது போல இடங்களில் நாம் ஒரு பழைய சீன பழமொழி ஒன்றை நினைவு கூற வேண்டும். யாராவது உள்ளத்தில் பிச்சை கேட்டு வந்தால் அவனுக்கு மீனை கொடுக்காதே, மீன் தூண்டிலை கொடு. ஏனென்றால் மீனை கொடுத்தால் அவன் தின்று பசியாரிடுவான், ஆனால் அடுத்த வேளை பசிக்கும் போது மீண்டும் கையேந்துவான். தூண்டிலை கொடுத்தால் அவன் மீன் பிடித்து எப்போதெல்லாம் பசிக்கிறதோ அப்போதெல்லாம் அவன் தின்று வாழ்ந்து பிழைத்து கொள்வான் என்று அந்த பழமொழி கருத்து சொல்லுகிறது. சரியா? இவ்வாறெல்லாம் தர்மத்தை பற்றிய பல எண்ணங்கள், பல கருத்துக்கள், பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதை முதன்மையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ தர்மம் செய்வதா வேண்டாமா? ஏன் தர்மம் செய்ய வேண்டும்? தர்மம் செய்து தர்மத்தினால் பிழைக்கக்கூடிய நிலையில் ஏன் இன்னொரு மனிதன் இங்கு இருக்கிறான்? நம்ம எல்லாருக்கும் நிறைய கேள்வி வரும்ல. பொருளியல் துன்பம் எப்போதெல்லாம் நமக்கு வருதோ அப்போதெல்லாம் நம்முடைய மனதில் இப்படி ஒரு சிந்தனை எழும். ஏன் இந்த கடவுள் இப்படி படைக்கணும்? எல்லாரையும் ஒரே மாதிரி சமச்சீராக படைச்சிருக்கலாமே. ஒருத்தனை ஏழையா, ஒருத்தனை பணக்காரனா ஏன் படைக்கணும்? எல்லாருக்கும் எல்லாம் இருப்பது போல படைத்திருக்கலாமே என்று நாம் எப்பொழுதுமே இந்த பொருளியல் துன்பங்கள் வரும்போதெல்லாம் இந்த சிந்தை, இந்த கேள்வி, இந்த சறுக்குதல் எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் பொதுவாக வரக்கூடியது. அப்படி வருவது இயல்புதான். ஆனால் உண்மையிலேயே இங்கு ஒருவன் தர்மம் கொடுக்கக்கூடியவனாக, ஒருவன் தர்மம் பெறக்கூடியவனாக, ஒருவன் பிச்சை இடுபவனாக, ஒருவன் பிச்சை பெறுபவனாக, ஒருவன் பணக்காரனாக, ஒருவன் ஏழையாக, இந்த வர்க்க பிரிவினை என்று சொல்லுகிறோமே, பொருளியல் ஏற்றத்தாழ்வு, இதற்கு இறை காரணமா என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். கடவுள்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பணக்காரன் என்கிற வர்க்க போராட்டத்திற்கு முதன்மை காரணமா
என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் உடனடியாக சொல்லுவோம், ஆம், கடவுள் தான் காரணம். அவர் தானே ஒருத்தனை ஏழை வீட்டில் பிறக்க வைக்கிறாரு, ஒருத்தனை பணக்கார வீட்டில் பிறக்க வைக்கிறாரு, எல்லாரையும் பணக்காரா ஏன் பிறக்க வைக்கல? இப்படி யோசிக்கலாமே. எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற பணக்காரர்கள் எல்லாம் தனியாக பிரித்து கொள்ளலாம். குழந்தை என்று பிறந்தால் அது பணக்காரர்கள் வீட்டில் மட்டும்தான் பிறக்கும் என்று இருந்தால் அப்போவும் என்ன சொல்லுவோம் நாம? இந்த கடவுள் பாரு, இருக்கிறவனுக்கு செல்வத்தையும் கொடுத்தாரு, பணத்தையும் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, இப்போ குழந்தையும் பணக்காரனுக்கு தான் கொடுக்குறாரு, ஏழைக்கு அதை கூட நிறுத்திட்டாருன்னுவோம். அப்படித்தானே சொல்லுவோம். பணக்காரனுக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, இந்த ஏழைக்கு அந்த பிள்ளை செல்வம் என்பதை கூட இல்லாமல் செய்து விட்டாரே, நிறுத்தி விட்டாரே என்று நாம் சொல்வது என்று அப்பொழுதும் நாம் இறையை நாம் குறை சொல்வோம். அப்போ ஏழை ஆண் இல்லையா, ஏழை பெண் இல்லையா, ஏழைகள் பிள்ளைகளை பெற்றெடுக்க கூடாதா, அவர்கள் வழியாக சந்ததி பெருகக்கூடாதா என்று நாம் கேள்விகளை கேட்போம். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கு மனிதர்கள், ஆணாக பெண்ணாக இருக்கும் மனிதர்கள் உடலுறவின் மூலமாக சந்ததியை, மனுக்குலத்தை, குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் என்பது இயற்கையின், இறைமையின் மாறாத நியதி. அந்த இயக்கத்தில், அந்த பேர் இயக்கத்தில் இறைமையின் செயல்பாடு காலந்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. சரியா? ஏழை தம்பதியர் உடலுறவு கொண்டாலும் அங்கே ஒரு குழந்தை பிறக்கும், பணக்கார தம்பதியர் உடலுறவு கொண்டாலும் அங்கே ஒரு குழந்தை பிறக்கும். சரியா? இது இயற்கை அமைத்த நியதி, இறைமை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற, நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம். இதுல இந்த குழந்தைய இங்க ஏழை வீட்டில் பிறக்க வைக்கணும், இந்த குழந்தைய இங்க பணக்கார வீட்டில் பிறக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல இறையினுடைய முன் தீர்மானிக்கப்பட்ட திட்டம் என்று ஒன்று குறிப்பாக இருப்பதாக நாம் கருதுகிறோமே, அது நம்முடைய அறியாமையின் விளைவு. சரியா? குழந்தை பிறக்கிறது, மனுக்குலத்தில் சந்ததிகள் பெருகுவது, தலைமுறைகள் வளர்வது, உயிரினம் தோன்றுவது என்பது அந்த இறையினுடைய இயக்கத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தில் நிகழக்கூடிய, அந்த இயக்கத்தின் விளைவாக வரக்கூடிய குழந்தைகள் எந்த இடத்தில், எந்த சூழலில், எந்த குடும்பத்தில் தோன்றுகிறார்கள் என்பதை பற்றி ஒரு குறிப்பான, தீர்க்கமான, திட்டமிட்ட ஒரு சதியாகவோ, திட்டமிட்ட ஒரு நியதியாகவோ இறை சித்திரகுப்தனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு யமதர்மன் யாருடைய கணக்கை எண்ணிக்கை முடிக்கணும், யாரை எங்கே எப்படி, யாருக்கு என்ன விதமான சாவை கொடுத்து உயிரை எடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு நடப்பது போல ஒரு காட்சியை காண்பிக்கிறார்களே, அப்படிப்பட்ட காட்சி இந்த யாரை எந்த வீட்டில் பிறக்க செய்வது என்பதில் நிச்சயமாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரியா? அதாவது ஒட்டுமொத்தமான பேர் இயக்கத்தில், ஒட்டுமொத்தமான படைப்பு இயக்கத்தில், ஒட்டுமொத்தமான தோற்றுவித்தலில், ஒரு உயிர் தோற்றுவித்தலில் இருக்கக்கூடிய இறை இயக்கம், அந்த உயிர் எங்கே பிறக்கிறது, எங்கே எவ்வுடலில் தோன்றுகிறது, எங்கே எவ்வீட்டில் பிறக்கிறது, அந்த வீடு ஏழை வீடா இருக்கிறதா, அந்த வீடு பணக்கார வீடா இருக்கிறதா என்பதையெல்லாம் கண்காணித்து அவைகளை நிர்ணயம் செய்து கொண்டிருக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? பின்பாக தோன்றிய மதங்கள் தான் இவ்வாறான விளக்கங்களை நமக்கு கொடுத்தது. சரியா? ஒருவனை இந்த இடத்திலும், இந்த குலத்திலும், ஒருவனை அந்த சாதியிலும், ஒருவனை அந்த மதத்திலும், ஒருவனை இந்த வீட்டிலும், ஒருவனை அந்த நாட்டிலும், ஒருவனை இந்த மொழியிலும் இறைவன் திட்டமிட்டு பிறக்க வைக்கிறான், ஒரு இனத்தை தேர்வு செய்து கொள்கிறார், ஒரு இனத்தை புறக்கணிக்கிறார் என்பதை எல்லாம் பிற்காலத்தில் மதங்கள் தோன்றிய பிறகு கொடுத்து கொண்டு வருகிற விளக்கங்கள். அதில் நாம் மதிமயங்க கூடாது. அப்படி என்றால் இந்த ஏழை பணக்காரன் என்கிற இந்த பொருளியல் வர்க்க பிரச்சனை, இந்த ஏற்றத்தாழ்வு எங்கிருந்து உருவானது என்றால் இது மனித சிந்தையிலிருந்து தான் உருவானது. ஒரு காலத்தில் மனிதர்கள் சொத்துடைமை மனோபாவம் கொண்டிருக்கவில்லை. நல்லா இந்த வரியை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். ஒரு காலத்தில் மனிதர்கள் சொத்துடைமை மனோபாவம் கொண்டிருக்கவில்லை. அதாவது
இந்த இங்கிருந்து இவ்வளவு தூரம் இந்த நிலம் இருக்கு தானே, இந்த பூமி காணி, இது எனக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு நில உடைமை முறை உலகத்தில் இல்லை. அதே போல ஒரு வீடு கட்டி இந்த வீடு என்னுடைய வீடு, இது என் பேரில் நான் பட்டா செய்து கொள்கிறேன் என்று பட்டா போட்டுக் கொள்கிற அந்த முறைமையும் உலகத்தில் இருந்ததில்லை. அதோடு எந்த ஒரு பொருளையோ, ஏன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூட, ஒரு பெண் ஒரு ஆணை கூட என்னுடையவன், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி என்று உடைமை மனோபாவத்தோடு ஆட்கொண்டிருந்த, பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த சூழல் கூட உலகத்தில் ஒரு காலம் வரைக்கும் இருந்தது இல்லை. ஏனென்றால் பூமி பறந்து விரிந்திருந்தது. மனிதர்கள் நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொண்டே இருந்தார்கள். இருந்த கொஞ்சம் மனிதர்கள் எங்கு தோன்றினார்களோ அங்கிருந்து பல்வேறு திசைகளை நோக்கி அவர்கள் வாழ்வின் தேடல் என்னும் நிலையில் பிழைப்பை நோக்கி அவர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள். அந்த நடைப்பயணத்தில் ஆங்காங்கு அவர்கள் குகைகளிலும் மரக்கிளைகளிலும் தங்கினார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், குகைகளிலும் மரக்கிளைகளையும் தான் மனிதர்கள் முதன்மையாக வாழ்விடங்களாக கொண்டார்கள். எங்கு யாருக்கு என்ன விதமாக பசி எடுத்தாலும் அங்கு என்ன அவர்களுக்கு தாவரங்களில் இருந்தோ, மரம் செடி கொடிகளில் இருந்தோ, அல்லது பிற உயிர்களிடம் இருந்தோ என்ன கிடைக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் தின்று பசியாறினார்கள். வழிநடுக அவர்களுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய நீரோடைகள் இருந்து கொண்டே இருந்தது. சரியா? அதனால எதையுமே சொந்தம் பாராட்டக்கூடிய இந்த பூமியில இதெல்லாம் என்னுடைய சொத்து, என் பரம்பரை சொத்து, என் குடும்ப சொத்து என்று வரையறை செய்து கொள்ளக்கூடிய தேவை அவர்களுக்கு இருந்ததே இல்லை. சரியா? அப்படி தேவையற்றவனாக அந்த சொத்துடைமை மனோபாவம் அவசியமற்ற சூழலில் தான் மனித இனம் வாழ்ந்து கொண்டு இருந்தது. அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்பா யாருன்னே பிள்ளைக்கு தெரியாது. அம்மா தான் தெரியும், அப்பா தெரியாது. ஏன்னா அப்பா யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது ஒரு மனிதன் தனக்கு என்று காணியை பிடித்து, தனக்கு என்று விளைநிலங்களை அவன் தேர்வு செய்து, தான் அதில் உழைத்து அந்த சொத்துடைமையை தன்னுடைய சந்ததிக்கு, தனக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்குத்தான் தர வேண்டும் என்று எண்ணி சொத்துடைமை மனோபாவம் மனித இனத்திற்குள் புகுந்ததோ அப்பொழுதுதான் இவன் என்னுடைய பிள்ளை, இவன் எனக்கு பிறந்தவன், இவன் என்னுடைய வாரிசு என்கிற அப்பன் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நிலை சமூகத்தில் வந்திருக்கிறது. அதற்கு முன்பாக வரைக்கும் அப்பா உறவுக்கு சமூகத்தில் முக்கியத்துவமே கிடையாது. அப்பா தெரியலாம், அப்பா தெரியாம இருக்கலாம். ஒரே ஒரு உறவு மனுக்குலத்துக்கு தாயுறவு மட்டும்தான் இருந்திருக்கிறது. ஆனால் காலம் வளர வளர மனிதன் ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டான். ஆண் ஒரு உண்மை உணர்ந்து கொண்டான். என்னுடைய விந்தணு இல்லாமல், என்னுடைய துணை இல்லாமல், என்னுடைய செயற்பாடு இல்லாமல் இந்த பெண் பிள்ளை பெற்றெடுக்க முடியாது என்கிற அறிவை எப்போது மனிதன் பெற்றுக்கொண்டானோ அந்த அறிவிலிருந்து எழுந்ததுதான் ஆணவம். அந்த அறிவிலிருந்து எழுந்தான் ஆணவம். அப்படி என்றால் நான் இல்லாமல் நீ பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது என்பது அது என்னுடைய பிள்ளை. நீ சுமந்தாலும் அதை நீ வெறும் சுமக்கும் நிலம், நீ விளைவிக்கும் நிலம், ஆனால் விதை என்னுடையது. ஆக நிலம் விதையை முளைப்பித்தாலும் அதனுடைய விளைச்சலை நிலம் உரிமை கொண்டாட முடியாது. விதைத்தவனுக்கு தான் அது உரிமை. விதைத்தவன் தான் அதை உரிமை கொண்டாட முடியும். விதைத்தவன் தான் அந்த பலனை அனுபவிக்க முடியும். அந்த 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 விளைச்சலின் பெயரில், அந்த விளைவின் பெயரில் விதைத்தவனுடைய பெயர் தான் எழுதப்பட வேண்டும் என்றுதான் அப்பா இனிஷியல் போட்டுக்கிற பழக்கம். அப்பா இவனுடைய பிள்ளை, இன்னாருடைய பிள்ளை என்று தகப்பனை குறிக்கிற பழக்கம், இது எல்லாமே உலகத்துல வந்திருக்குது. இவைகள் வந்த பிறகுதான் வலிமையுடையவர்கள் வலிமை குன்றியவர்களை வீழ்த்தி சொத்துக்களை சேர்க்கிற, பதுக்குகிற இந்த நிலை, இது நிலக்கிழமை, நிலையுடைமை, சரியா, நிலக்கிழார், இல்லை காணியாட்சிக்கு சொந்தக்காரர், பண்ணையார் என்றெல்லாம் சொல்லுவோம் தானே. இந்த மாதிரி முறைமைகள் மனித குலத்திற்கு வந்த பிறகுதான் ஒருவன் ஆண்டியாகவும், ஒருவன் அந்தஸ்துள்ளவனாகவும், அரசனாகவும், ஒருவன் ஏழையாகவும், ஒருவன் பணக்காரனாகவும், ஒருவன் இருப்பவனாகவும், ஒருவன் இல்லாதவனாகவும் என்கிற இந்த ஏற்றத்தாழ்வு மனித சமூகத்தில் நுழைந்து விட்டது, தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. இதனை தாண்டி மனிதர்களுக்கு உணவு பிரச்சனை, உழைப்பு பிரச்சனை, உறக்க பிரச்சனை,
மனநலன் பிரச்சனை இவைகளெல்லாம் உள் புகுந்த பிறகு மனித இனம் தன்னுடைய இயல்பிலிருந்து, உயிரின இயல்பிலிருந்து சிதைவுற்ற பிறகுதான் மனுக்குலத்திலே ஊனமானவர்கள், இயலாதவர்கள், மனநலம் குன்றியவர்கள், உடல் நலம் குன்றியவர்கள் என்கிற பிறப்பு விகிதங்கள் எல்லாம் அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. இப்பொழுது இந்த மனுக்குலமே எப்படி இருக்கிறது என்றால், தான் விளைவித்த இந்த தவறான விளைவை தானே சரி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இறைமையும் இயற்கையும் காரணமாகலாம். ஆனால் வாழ்வியல் என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? உனக்கு உண்ண தேவையானது கிடைக்கிறதா இல்லையா? உடுத்த தேவையானது கிடைக்கிறதா இல்லையா? கல்விக்கு தேவையானது கிடைக்கிறதா இல்லையா? மருத்துவத்துக்கு தேவையானது கிடைக்கிறதா இல்லையா? உன்னுடைய வாழ்விடம், உறங்குவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு, இருப்பதற்கு, புழங்குவதற்கு ஒரு வாழ்விடம் உனக்கு இருக்கிறதா இல்லையா? இதற்கெல்லாம் இறை பதில் சொல்ல தேவையில்லை. அதாங்க சொல்ல வர கருத்து. சரியா? இந்த பூமியில் உனக்கு இருப்பு கொடுத்தாகிவிட்டது. அது இறையின் பொறுப்பு, அது இறையின் செயல். இந்த பூமியில ஒரு மனுஷனா நீ அவதரிக்கணும்னு இருக்கு இல்லையா? ஒரு மனிதனா இந்த பூமியில அவதரித்தாச்சு, அவ்வளவுதான். அது இறைவனுடைய, உன்னுடைய இருப்பு இறைவனின் பொறுப்பு. ஆனால் இந்த இருப்பில் உனக்கு என்ன இருக்கிறது, என்ன இல்லை என்பதற்கு இறைவனை குற்றம் சாட்டுவதை முதலாவது நிறுத்தணும். அதற்கு பதிலாக இங்கு உள்ள எம்மாதிரியான சூழல், இங்குள்ள எம்மாதிரியான சமூகம், இங்குள்ள எம்மாதிரியான வாழ்க்கை முறை, இங்குள்ள எம்மாதிரியான அரசியல் நிலைப்பாடு, இங்குள்ள எம்மாதிரியான மனிதர்களுடைய மனநிலை, அவருடைய புரிதல், தத்துவங்கள் எம்மாதிரியாக இருக்கிறது, எப்படிப்பட்ட சமூகத்தில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து, எல்லோரும் நல்ல உணவருந்தி, எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று, எல்லோருக்கும் தரமான கல்வி கிடைத்து, எல்லோரும் போதுமான அறிவை பெற்று, எல்லோருக்கும் வேண்டிய வாழ்விடம் கிடைத்து, எல்லோரும் சுகமாக வாழ்வது எப்படி என்பதை இங்குள்ள மனிதர்களோடு இணைந்து, இங்குள்ள மனித சமூகத்தோடு இணைந்துதான் சிந்திக்கவும் செயல்படுத்தவும் வேண்டுமே தவிர இதற்கு இறையை குறை சொல்வதோ குற்றம் சொல்வதோ போதுமான தீர்வாக இருப்பதில்லை. இறையை நாம் எப்பொழுதுமே பாருங்க, இல்லை என்று ஒருவர் இருந்தால் நமக்கே ஒரு நேரம் இல்லாமை என்று நிலை ஏற்படும் போது, கடவுள் ஏன் என்னை ஏழை வீட்டில் பிறக்க வச்சாரு, கடவுள் ஏன் என்னை பணக்கார வீட்டில் பிறக்க வைக்கல? அப்போ பிறப்பு என்பது வெறும் பணக்காரர்கள் வீட்டில் மட்டும் நிகழ்ந்தால் அதை மட்டும் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியுமா? அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கோமா? அங்கேயும் ஒரு வாதத்தை நாம் எழுப்புவோம். அது என்ன, பணக்காரனுக்கு மட்டும் பிள்ளை பிறக்குது, ஏழைக்கு பிள்ளை பிறக்கல, இந்த கடவுள் பாரு இதில் கூட வஞ்சம் பண்ணுறாருன்னு நினைப்பீங்க. சரியா? செல்வங்கள், முதலாவது ஒன்று புரிஞ்சுக்கணும். செல்வங்கள் என்று சொல்லும்போது செல்வம் பல, சரியா? பல செல்வம். அறிவு ஒரு செல்வம், உணர்வு ஒரு செல்வம், விருப்பம் ஒரு செல்வம், திறன் ஒரு செல்வம், திறமை ஒரு செல்வம், பிள்ளைகள் ஒரு செல்வம், ஆடு மாடுகள், உயிர் ஜீவன்கள் செல்வமாகத்தான் கருதப்படுகிறது. அதில் பணம் என்பது இன்றைக்கு மனிதர்கள் நாம உருவாக்கி கொண்ட ஒரு செல்வம் என்று நினைக்கப்படுகிற ஒன்றுதான் பணம். சரியா? ஏன்னா இங்க தர்மம் என்று வரும்போதே பணம் இருப்பவர், பணம் இல்லாதவர், பணம் கொடுப்பவர், பணத்தை வாரி இறைப்பவர், அவர் தான் நம்ம தர்ம பிரபுன்னு சொல்றோம். சரியா? 4 பேருக்கு அவர் சோறு போடுறாரு, 4 பேருக்கு அவர் துணிமணி கொடுக்குறாரு, 4 பேருக்கு அவர் வீட்டை கட்டி கொடுக்குறாரு, 4 பேருக்கு பணத்தை வாரி இறைக்கிறார். ஸோ பணத்தை யார் ஒருவர் வாரி இறைக்கிறாரோ அவரை நாம தர்ம பிரபுன்னு சொல்றோம். ஸோ முதன்மையாக பணம் என்பதற்கும் இறைமைக்கும் தொடர்பு இல்லை என்பதை முதன்மையாக புரிஞ்சுக்கணும். பணத்துக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லை. ஆனா இன்றைக்கு மதங்கள் அத்தனையும் கடவுள் பணத்தை கொட்டுகிறவராகத்தான் காண்பிக்கிறார்கள். நீங்க இந்து மத சாமிகளை படம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க இல்லையா? லட்சுமி, சரஸ்வதி, அப்புறம் யாரு என்னமோ இவங்களெல்லாம் படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே அவங்க நல்லா சமணங்கள் போட்டு ஒரு காலை கீழே தொங்க போட்டு ஒரு காலை மேலே மடக்கி வச்சு உட்காந்துருப்பாங்க, 4 கை வச்சு உட்காந்துருப்பாங்க. அதில் ஒரு செம்பு வச்சுருப்பாங்க, தங்க கலசம் மாதிரி ஒரு செம்பு வச்சுருப்பாங்க, அதுலேருந்து தங்க நாணயங்களாக கொட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. கல்விக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, அறிவுக்கு ஒரு சாமின்னு அதில் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இறை பணத்தை கொடுத்து மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கிறான் என்பதுதான் இன்றைய மதங்களின் அத்தியாவசியமான அடிப்படையான போதனையாக இருக்கிறது. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்.
எதாச்சியாக பார்க்கும்போது கண்ணில் பட்டது. சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஒரு ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் ஒருத்தர், கிறிஸ்தவ போதகர் ஒருத்தர், அவர் வந்து தீர்க்கதரிசின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. அவருடைய கூட்டத்தில் ஒரு தம்பதியர் வந்து இதை சொல்கிறாங்க. நாங்கள் வந்து 4 வாரமாக உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறோம். எங்கள் கிட்ட வந்து ஒரு பழைய கார் இருந்தது, அதை மாற்றிட்டு புது கார் எடுக்கணும்னு நினச்சோம். அந்த 4 வாரம் உங்கள் வீடியோ பார்த்ததில் நீங்கள் இந்த கருத்தை சொன்னீங்க. எதையுமே வந்து நீங்கள் வந்து விரும்பி இது எனக்கு வேணும்னு முடிவு பண்ணி அதுக்கான செயலில் நீங்கள் இறங்கும்போது இறைவன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவான்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த காரை விற்றுட்டு வேறு கார் வாங்கிறதுக்கான பணமே எங்கிட்ட இல்லை. 1. 2வது, ஏற்கனவே எங்கள் நகையெல்லாம் நாங்கள் கடன் வச்சுட்ருக்குறோம், அடகு வச்சுட்ருக்குறோம், கடனில் இருக்குது. அதையும் எங்களுக்கு மீட்கிறதுக்கான எந்த வசதியும் இல்லை. ஆனாலும் நாங்கள் புது கார் வேணும்னு போய் பார்த்தோம். அந்த காரை வந்து நெட் கேஷ் கொடுத்து எடுத்துட்டோம். அடகு வச்ச நகையெல்லாம் நாங்கள் திருப்பிட்டோம். இது எல்லாமே வந்து இந்த 4 வாரம் உங்களத பார்த்ததுலேயே நடந்துச்சுன்றாங்க. சரியா? ஒட்டுமொத்த கிறிஸ்தவமும் இன்னைக்கு இறைவனை மனுக்குலத்தோடு எப்படி தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறது என்றால், வெறும் பணத்தோடு மட்டும்தான் தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொடர்பு படுத்தி பேசுகிறவர்கள் தான் இன்றைக்கு பிரபலமான கிறிஸ்தவ போதகர்களாக வலம் வருகிறார்கள். அதுதான் இன்றைக்கு அதிகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பணத்தோடு இறைமையை தொடர்பு படுத்துவது. அப்படின்னா என்ன? பணம் யாரால் எப்போது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, பணத்தினுடைய தேவையும் புழக்கமும் என்ன, இன்றைக்கு நம் கையில் புழங்குகிற இந்த பணம் என்றையிலிருந்து நமக்கு வந்தது, இந்த பணம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இந்த மனுக்குலம் எப்படி வாழ்ந்தது, அன்றைக்கு இறைமை இந்த மனுக்குலத்தோடு என்ன விதங்களில் தொடர்பு பட்டது என்கிற அறிவே இல்லை என்று அர்த்தம். சரியா? பணப்புழக்கம் என்பதை கண்டுபிடித்த அதிகபட்சமா ஒரு 500 ஆண்டுகள் கூட இன்னும் ஆகவில்லை. வெறும் 500 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. ஆனால் உலகம் தோன்றி மனுக்குலம் தோன்றி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியில் மனுக்குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, புழங்கி கொண்டிருக்கிறது, பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். தலைமுறையாக மனிதர்கள் தோன்றி உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதனோடு பணம் இல்லாத நிலையில் இத்தனை 1000 ஆண்டுகளாக இறை தொடர்பு மக்களோடு இல்லையா? பணம் அச்சிடப்பட்ட பிறகு, பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, தங்கம் தோண்டி எடுக்கப்பட்ட பிறகு, வெள்ளி தோண்டி எடுக்கப்பட்ட பிறகுதான் இறை வந்து மனிதர்களோடு தொடர்பு கொண்டு மனிதர்களை ஆசீர்வதிக்க துவங்கியதா? எவ்வளவு ஒரு தவறான கருதுகோள்! எப்படிப்பட்ட நிலையில் இறையை பற்றிய புரிதலை இங்கு இந்த மதங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதனாலும் பணம் தான், தாவீது சாலமோனின் ஆசீர்வாதனாலும் பணம் தான், என்ன சொன்னாலும் கிறிஸ்தவ போதகர்களுக்கு பணம் தான். நீ செல்வ சீமானா இருக்க வேண்டும், நீ செழிக்க வேண்டும், உலகத்தில் முதல் தரமாக உருவாக்கப்படுற கார் உனக்கு இருக்கணும், பெரிய பங்களா உனக்கு இருக்கணும். ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய தேவை என்னது என்பதை ஒருவன் ஆழமாக அமைதியாக உட்கார்ந்து சிந்திச்சா, உண்மையிலேயே எனக்கு என்ன தேவை அப்படின்னு சிந்திச்சான்னா, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, பசி நேரத்துக்கு விருப்பமான ருசியான ஒரு உணவு, அதை கூட ஒரு அளவுக்கு மேலே எடுக்க முடியாது. சௌகரியமா, அதாவது தனக்கு அசௌகரியம் இல்லாம தன்னுடைய உடலுக்கு, தன்னுடைய அந்த உடல் கொண்டு அவர் என்ன வேலையை செய்கிறாரோ, ஒரு நாளில் என்ன இயக்கம் அவருக்கு நிகழ்கிறதோ அந்த இயக்கத்துக்கு ஏற்ப பொருந்தக்கூடிய ஒரு உடை. சரியா? நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில்ல வந்து நம்ம கோட் ஷூட் போட்டு பூட்டு போட்டுன்னு டை கட்டி கழுத்துல நெருக்கி கட்டி இருக்குன்னு தினமெல்லாம் போயிட்டு வர முடியாது. சரிதானே? அது இல்லாமல் நாம் செய்கிற ரோடு வேலையோ மற்ற வேலைகளோ உடல் உழைப்பு சம்பந்தமான வேலைகளுக்கு அது பொருந்தாது. அப்படி என்றால் பொருத்தமான உடை, பொருத்தமான உணவு, பொருத்தமான உடை, பொருத்தமான உழைப்பு, பொருத்தமான ஓய்வு, பொருத்தமான மனைவி பிள்ளைகள், குடும்ப உறவுகள், பழகுவதற்கு, சிரிப்பதற்கு, இன்பப்படுவதற்கு, இருப்பதை பகிர்ந்து கொள்வதற்கு உறவுகள். இதை தவிர இதற்கு மேல் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்று இன்றைக்கு சமூகம் வலை விரிக்கிறது. இந்த என்ன சொல்றது, உலக தாராள மையம், உலக சந்தை மையம் ஒன்று ஆக்கப்பட்டிருக்கலையே இப்போ, அந்த உலக சந்தை மையம் ஒரு பெரிய மாய வலையை மனிதர்கள் மீது விரித்திருக்கிறது.
அந்த வலை விரிப்பு என்ன சொல்லுகிறது என்றால், இதெல்லாம் உன்ட்டு இருந்தால் தான் நீ மதிப்பு மிக்க மனிதன், இதெல்லாம் உன்ட்டு இருந்தால் தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், இதெல்லாம் உன்ட்டு இருந்தால் தான் நீ உயர்ந்த மனிதன், இதெல்லாம் உனக்கு இருந்தால் தான் நீ திறமை மிக்க மனிதன், இதெல்லாம் இல்லைன்னா இந்த சமூகத்தில் நீ இழிவா பார்க்கப்படுவ, ஒதுக்கப்படுவ, புறக்கணிக்கப்படுவ, உனக்குரிய மதிப்பு கிடைக்காதுன்னு சொல்லுது. அப்போ மதிப்பு, ஒரு தனி மனிதனின் மதிப்பு என்பது பொருளாதாரத்தை, பொருளியலை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிற நிலையில் மதங்கள் மனிதனை இழுத்து கொண்டு வந்து விட்டது. இது மதங்கள் தானா தனியா கொண்டு வரலைங்க. மதங்களை இயக்குவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், உலகத்தின் அரசியலை இயக்குவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தேவையானது பணச்சுரண்டல். அந்த பணச்சுருண்டலுக்கு மதத்தை கைப்பாவையாக பயன்படுத்துகிறார்கள், அரசியலை கைப்பாவையாக பயன்படுத்துகிறார்கள், வணிகத்தை கைப்பாவையாக பயன்படுத்துகிறார்கள். இதிலே பொதுமக்கள் என்கிற மனிதர்கள் நாம் எல்லாரும் பலிக்கடாவாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். எல்லாமே நம் தலை மீது திணிக்கப்படுகிறது, எல்லாமே நம் புத்தியில் ஏற்றப்படுகிறது. இப்படி எப்பொழுது மனிதனுடைய சிந்தையில் சொத்துடைமை மனோபாவம் வந்ததோ அப்பொழுதிலிருந்தே சுரண்டல், பதுக்கல், திருடல், பறித்தல் இவைகளெல்லாம் நிகழத் தொடங்கிவிட்டது. இவைகள் நிகழத் தொடங்கிய பிறகுதான் ஒருவனுக்கு இருப்பதும் ஒருவனுக்கு இல்லாததுமாய் இந்த உலகத்தில் மனிதர்கள் நிலைப்பாடு மாறியது. மனித இனத்தை தவிர இந்த உலகத்தில் பிழைத்து கொண்டிருக்கின்ற வேறு எந்த உயிரினத்திலேயும் இந்த தர்ம சிந்தனை இல்லைங்க, தர்ம சிந்தனை தேவைப்படலைங்க. மனுக்குலத்தை தவிர வேறு எந்த உயிர்குலத்திலும் இருக்கும் பறவை இல்லாத பறவை, பணக்கார பறவை ஏழை பறவை, பணக்கார சிங்கம் ஏழை சிங்கம், பணக்கார மாடு ஏழை மாடு, பணக்கார பூச்சி ஏழை பூச்சி, பணக்கார பட்டர்ஃப்ளை ஏழை பட்டர்ஃப்ளை என்கிற இந்த நிலைப்பாடு அங்கு இல்லை. ஏனென்றால் அவைகளுக்கு பணம் தெரியாது ஒன்று, இரண்டாவது அவைகள் அறிவால் ஆணவப்படவில்லை இரண்டு, மூன்றாவது அவைகள் தங்களுடைய உயிரின இயல்பில் இருந்து சிதைவுறவே இல்லை. இயற்கை எவ்வாறு அவைகளை வாழ படைத்ததோ அவ்வாறே வாழ்கிறது. தேவைக்கு அப்பாற்பட்டு உடைமை மனோபாவம் கொண்டு சேர்த்து கொள்ளுகிற அந்த புத்தி அவைகளுக்கு இல்லை. எந்த ஒரு பறவையும் பாருங்க, பசியில இறைய தேடுது. இறைய தேடும்போது நீங்களே தானியம் தூவுறீங்க, பார்க்குது, அரிசியோ கேழ்வரகோ ஏதோ ஒரு தானியத்தை நீங்கள் தூவி வச்சிருக்கிறீங்க, கொக்கொன்னு கொத்தி பொறுக்குது. எவ்வளவு தேவையோ அவ்வளோ தின்னுட்டு அது பறந்து ஓடிடுது. ஐயோ இன்னும் கூட இருக்குதே, இன்னும் தானியம் கூட இருக்குதே, இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து சாப்பிடலான்னு எந்த பறவையும் சாப்பிடாது. அடுத்த வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த வேலையை நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பறவை ஒரு போதும் யோசிக்காது. அதுக்கு அந்த எண்ணமே வராது. அப்படிப்பட்ட புத்தி அதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களா, இல்லை. ரெண்டாவது, சரி இங்கே எக்ஸ்ட்ரா கூட பொறுக்கி வயிற்றுல போட்டுக்கலாம் கூட பரவாயில்ல, மடியில் கட்டிட்டு போயிடலாம், பொறுக்கி மடியில் கட்டிட்டு போய் அடுத்த வேலை எங்கன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்துட்டும் போகாது. அதுதான் அந்த 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 பறவையினுடைய அந்த லேசான, பறவைங்கிறது என்னதுங்க, அதனுடைய உடல் பறக்கும் அளவுக்கு லேசாக இருக்கிறது. ஆகவே அது உயர பறக்கிறது, சிறகை விரித்து உயர பறக்கிறது. அந்த லேசான வாழ்க்கை முறைக்கு ஏற்பதான் அதனுடைய புத்தியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதனுடைய மனமும் பாரமாக இருக்கிறது, மனிதனுடைய மடியும் பாரமாக இருக்கிறது. புரியுதுங்களா? மற்ற உயிரினங்களுடைய மனமும் மடியும் லேசாக இருக்கிறது, மனிதனுடைய மனமும் மடியும் பாரமாக இருக்கிறது. ஆகவே எழும்பவே முடியவில்லை, மனிதனாக தலையெடுக்கவே முடியவில்லை. ஆக இந்த சொத்துடைமை மனோபாவம் மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத அந்த செயல்பாடு, அந்த தன்மை மனித இனத்துக்குள் புகுத்தப்பட்டு விட்டது, திணிக்கப்பட்டு விட்டது. ஆபிரகாம் கூட சொன்னார்னு சொல்றாங்க, நீ எம்மட்டும் நடப்பாயோ அம்மட்டும் உனக்கு தருவேன். என்ன செய்வ? எது வரைக்கும் உன்னால் நடக்க முடியுதோ அது வரைக்கும் உனக்குன்னு பட்டா போட்டு கொடுத்துட்டா என்ன செய்வ? என்ன செய்ய முடியும்? அழகா நம்ம கவிஞர் ஒருத்தர் பாடினாரு, நடந்தால் 2 அடி, இருந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி போதும். நடந்தால் 2 அடி, இருந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி போதும். அடி சொல்லடி ஞானப்பெண்ணே, உண்மை சொல்லடி ஞானப்பெண்ணே. இந்த 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 புவியும் இதில் உள்ள எல்லாருக்கும் சொந்தம். இங்கு உள்ள உணவு, இங்கு இறைமை இயற்கையாக விளைவிக்கிற உணவு பொருள்
இங்கு படைக்கப்படுகிற, இங்கு பிறக்கிற, இங்கு தோன்றுகிற அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது, அனைத்து உயிர்களுக்கும் போதுமானது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இயற்கைக்கும் இறைமைக்கும் இனி இந்த உலகத்தில் ஒரு குழந்தையோ வேறொரு உயிரோ தோன்றினால் அவைகளுக்கு தேவையான உணவு இந்த பூமியில் இல்லை என்று தெரிந்தால் படைப்பின் சுழற்சியே நின்றுவிடும். பாரதி சொன்ன மாதிரி, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை எரித்திடுவோன்னு சொன்னால, ஒரு மனித சிந்தனையிலேயே தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த உலகமே எரிந்து சாம்பலாகட்டும் என்று நினைத்தான் இல்லையா? அப்போ இந்த உலகத்தினுடைய பேர் இயக்கத்துக்கு காரணராக இருக்கிற அந்த கடவுளுக்கு அந்த அறிவு இருக்காதா? வேண்டாம், ஒரு உயிரை படைக்கிறோமே, ஒரு புது உயிரை தோன்ற பண்றோமே, அதுக்கானது இந்த பூமியில இல்லையே, அது என்ன பண்ணோம் அப்படின்ற நிலைப்பாடு, அந்த உணர்வு அந்த இறைக்குள் இருக்காதா? அப்படி இருந்தும் இங்கு பிறப்பு நிகழ்கிறது, வறுமையும் இருக்கிறது, தர்மம் செய்ய வேண்டியவர்களும் இருக்கிறார்கள், தர்மம் பெற வேண்டியவர்களும் இருக்கிறார்கள். ஏன்? இதற்கும் இறைக்கும் என்ன தொடர்பு? இது இறையோடு தொடர்பு பட்டதல்ல, இது மனித அறிவோடும் மனிதர்கள் படைத்துக் கொண்ட மதங்களோடும் மனிதர்கள் தங்களுக்குள் உருவாக்கி கொண்ட அரசியலோடும் தொடர்பு பட்டவைகள். உங்களையும் என்னையுமே எடுத்துக்கலாமே. உங்க வீட்டை, உங்களை நீங்க ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. உண்மையிலேயே நீங்கள் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் உடலுக்கு பொருந்தக்கூடிய உணவுகள் எதுவோ அதை மட்டும்தான் நீங்கள் சம்பாதித்து அல்லது வாங்கி உங்கள் வீட்டில் வைத்திருக்கிறீர்களா? உங்கள் உடலுக்கு நீங்கள் என்ன விதமான வேலை செய்கிறீர்கள், நாள்தோறும் எவ்விதமான இடங்களில் நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள், என்ன விதமான கொண்டாட்டத்தில் நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள், அதற்கு பொருந்தக்கூடிய உடைகளை மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தான் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வீடு உங்களுடைய முழு பயன்பாட்டுக்கும் உரியதாக உங்களால் அது போதும் போதும் என்று பயன்படுத்தி தீர்க்கக்கூடிய நிலையில் தான் உங்கள் வீட்டின் அளவு, உங்கள் வீட்டின் கட்டடம், உங்கள் வீட்டினுடைய சூழல் அமைந்திருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள், ஆடம்பர பொருட்களாக இருக்கட்டும், அத்தியாவசியமான பொருட்களாக இருக்கட்டும், அத்தனையும் உங்களுக்கு தேவையானவைகள் தானா அப்படின்னு கணக்கு போட்டா தேவையில்லாம வீணாகிற உணவுப் பொருட்கள் நம்ம வீட்டில் எவ்வளவோ, தேவையில்லாம நம்மால் உடுத்தவே படாம வருஷ கணக்கில் சும்மா கிடக்கிற உடைகள் எவ்வளவோ, தேவையே இல்லாம வீட்டை நிரப்பி அடைச்சிக்கிட்டு பண்டிகை நேரத்தில் எடுத்து சுத்தம் பண்றது கூட கஷ்டமா இருக்கக்கூடிய அளவுக்கு வேண்டாத பொருட்கள். எப்பவோ தேவைன்னு வாங்கினோம், அந்த தேவை 3 மாசத்துலேயே முடிஞ்சு போச்சு, 2 மாசத்துலேயே முடிஞ்சு போச்சு, சிலது 6 மாதத்திலே முடிஞ்சு போச்சு, சிலது 1 வருடத்திலே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அது வீட்டை அடைச்சிக்கிட்டு குப்பையை அந்த இடத்துல வந்து தூசி என்ன ஒட்டடை கட்டிக்கிட்டு வீட்டை அது நம்ம பராமரிக்க கூட முடியாம இடத்தை அடைச்சிக்கிட்டு வீணா இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவோ. இப்படி நம்ம அளவிலேயே இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எது தேவை, எது தேவையில்லை, எவ்வளவு தேவை, எது எனக்கு ஆரோக்கியம், எது எனக்கு மகிழ்ச்சி, எது எனக்கு மன நிறைவு, நான் இதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் இயக்கத்துக்கு பாரம் இல்லாமல் நான் இயங்குவதற்கு எனக்கு எது எவ்வளவு எங்கே என்ன தேவை என்பதை பற்றி எந்தவித அறிவு தெளிவும் இல்லாமல் நாம் உடைமை மனோபாவம் கொண்டு வேண்டாததெல்லாம் அடைத்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால், நம்மை போல தாத்தான்லாங்க இருக்கிறான். அவன் யாருக்கு சேர்க்கறனே அவனுக்கு தெரியாது, யாருக்கு சேர்க்கிறானே அவனுக்கு தெரியாது. அவன் கொள்ளையடிக்கிறான், அவன் சுரண்டான், பூமியில் உள்ள கனிம வளங்களை சுரண்டான், பூமியில் உள்ள பூமியாக நிலைக்க பண்ணுவதற்கு இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மையை அவன் வெளியெடுக்கிறான், கனிமங்களை வெட்டி எடுக்கிறான், மலையை பிளந்து எடுக்கிறான், ஆற்று மணலை சுரண்டி எடுக்கிறான், நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கிறான். இதெல்லாம் எடுத்து அவன் எல்லாவற்றையும் பணமாக்குகிறான். அவ்வளவு பணத்தையும் தங்க கட்டி ஆக்குகிறான், வைடூரியங்கள் ஆக்குகிறான், மாளிகைகள் ஆக்குகிறான், அவ்வளவையும் அவன் பெரிய லக்ஸுரி வாகனங்கள் ஆக்குகிறான், என்னென்னமோ மனிதன் செய்கிறான். இப்படி உச்சத்துக்கு மனிதன் உடைமை மனோபாவம் கொண்டவனாக போயிருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் ஒன்றுமே கிடைக்காத இயலாதவர்களுக்கு
ஊனமானவர்களுக்கு, குறைவுபட்டவர்களுக்கு, கையேந்துகிறவர்களுக்கு, உணவுக்கே வழியின்றி திண்டாடுகிறவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல், கருணையோடு அவர்களை பராமரித்துக் கொள்ளுதல், இரக்கத்தோடே அவர்களை கவனித்துக் கொள்ளுதல், அடிப்படை தேவைகளாவது அவர்களுக்கு உதவி செய்தல் என்கிற ஒரு அறச்செயல், என்கிற ஒரு தர்ம செயல் மனுக்குலத்துக்கு அவசியம், அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. எப்படிப்பட்ட அத்தியாவசியமா இருக்கிறது? அது தன்னை வாழ்விப்பதற்கு, தான் உயிரோடு இருப்பதற்கு, தன்னுடைய உடலில் அனிச்சை செயல்னா நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்களே, அனிச்சையான தன்னாலே நடக்கிற ஒரு இயல்பூக்க செயல். அப்படி தன்னாலே நடக்கிற ஒரு இயல்பூக்க செயல் தன் உடம்பில் நடந்து கொண்டு தன்னை உயிர் வாழ்வித்துக் கொண்டு இருப்பது போல இந்த உலகத்தில் சக மனிதர்களை உயிர் வாழ்விப்பதற்கு தர்மம் என்பது, அறச்செயல் என்பது, கருணை புரிதல் என்பது, இரக்கம் காட்டுதல் என்பது, பகிர்ந்து கொடுத்தல் என்பது ஒரு தன்னிச்சையான அனிச்சை செயலாக அமைந்திருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்குதான் இவ்வளவு நேரம் இவ்வளவு பேசிட்டு இருந்ததே இதுக்காக தான். தர்மம் செய்தல் என்பது மனிதன் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய அறிவினாலும், தன்னுடைய புத்தியினாலும், தன்னுடைய திறமையினாலும், தன்னுடைய திறனாலும், தன்னுடைய தனித்துவமான செயலாலும் தனித்து ஆற்றக்கூடிய ஒரு செயல் அல்ல. அது ஒரு அனிச்சை செயலாக மாற வேண்டும். அது ஒரு அனிச்சை செயலாக இருக்க வேண்டும். எப்படி என் உடம்புல ஏதாவது ஒரு கொசு கடிச்சா தன்னால கை போய் அடிக்குது, ஏதாவது ஒரு இடத்துல என்ன சொல்றது, இப்ப நமிச்சல் வந்தா தன்னால கை போய் சொரிக்குது தானே. அந்த மாதிரி சக மனிதர்கள் பசியோடு இருக்கும்போது, சக மனிதர்கள் தேவையோடு இருக்கும்போது என்னிடத்தில் இருப்பதை, என்னால் முடிந்ததை பகிர்ந்து கொடுத்தல் என்பது அது அனிச்சை செயலாக நடக்க வேண்டும். அதை நான் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுக்கு முழு மனித குலமும் பொறுப்பு. என்றைக்கு எவன் ஆரம்பித்தான் தெரியாது. ஆனால் இன்றைக்கு நானும் அந்த சமூகத்தில் தான் இருக்கிறேன். அந்த சமூகத்தில் ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறேன். எப்படியோ என்னை அறியாமல் இன்னொருவனுடையதை, இந்த பூமியில் இருக்க வேண்டியதை நானும் சுரண்டி கொண்டு தான் இருக்கிறேன். அதற்கு நானும் பங்காளியாகத்தான் இருக்கிறேன். எதுவரைக்கும் நான் பெட்ரோல் போட்ட வாகனத்தை ஓட்டுறேனோ அப்பொழுது பூமியினுடைய சிதைவுக்கு, பூமியினுடைய நிலைப்பு தன்மையை கெடுப்பதில் நானும் ஒரு பங்காளி தான். எது வரைக்கும் என் வீட்டில் கேஸ் சிலிண்டர் எரிதோ அது வரைக்கும் நான் இந்த பூமியினுடைய அழிவுக்கு நானும் ஒரு காரணம் தான். யாருமே நான் பொறுப்பில்லை, நான் இதை யோசிக்கல, நான் இதை திட்டம் பண்ணல. அந்த பெரிய முதலாளிங்க, பெரும் பணக்கார முதலாளிங்க வெளிநாட்டில் உட்காந்து இழு நாட்டின்ற பேரில் ஒரு 14 குடும்பம் உட்காந்து அவங்க தான் இதெல்லாம் செய்கிறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் இங்கே விளைவிக்கலாம் முடியாது. அதை தோற்றுவித்தவன் யூதனா இருக்கட்டும், அதை வெளியே கொண்டு வந்தவன் கிரேக்கனா இருக்கட்டும், அதை உலகம் முழுதும் பரப்பணும் ஐரோப்பியனா இருக்கட்டும், இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டாளிகளாக சேர்ந்து உலகத்தை அழிவுக்கும், மனுக்குலத்தை பொருளியல் சிதைவுக்கும், ஏற்றத்தாழ்வுகளையும் நிலையா நிறுத்தி வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறது யாரா இருந்தாலும் நானும் ஒரு பங்காளி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக பங்காளி என்பதினாலே இந்த மனுக்குலத்தினுடைய இந்த துயரை துடைப்பதற்கான, இந்த இழிவை போக்குவதற்கான இந்த செயல் ஒரு அனிச்சை செயலாய் அமையும் போது அதற்கு தர்மம், அறம், புண்ணியம், நேர்த்தியான செயல், கருணையான செயல் அப்படின்லாம் பேர் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த பேருங்களே நினைக்க நமக்கு தகுதி கிடையாதுன்ற. நான் தர்மம் செய்கிறேன், நான் கருணையாளன், நான் இரக்கம் உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த நினைப்பு கூட நம்ம தகுதியானும் கிடையாது. ஏன்னா இதனுடைய கடமை. இதுகாரும் இதுவரையிலும் இந்த மனித சமூகம் மனிதர்களுக்குள்ளேயே இப்படி ஒரு பிளவு, இப்படி ஒரு வேறுபாடு, இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வை புகுத்தி சீரழித்திருக்கிறோமே, அந்த சீரழிவை சரி செய்வதற்கு நாம் ஆற்றுகிற கடமையே இது தவிர இது காருண்ய செயல் அல்ல. புரியுதுங்களா? தர்மம் செய்கிறது கடமை. கடமை ஆற்றுகிறோம். ஒரு பிள்ளையை பெற்றுட்டா அந்த பிள்ளைக்கு சோறு கொடுக்கறது, அந்த பிள்ளையை வளர்க்குறது கடமை. அதில் மார்த்தட்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு போய் அவார்டு கேட்போமா? நான் பிள்ளைய பெற்றேன், நான் பிள்ளைய பாராட்டினேன், சீராட்டினேன், பால் ஊட்டினேன், தேன் ஊட்டினேன், சோறு ஊட்டினேன், பிள்ளைய படிக்க வச்சேன், பிள்ளைய ஆளாக்கினேன், பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன், இங்கே அரசாங்கமே இல்லை யாரோ சமூகமே எனக்கு அங்கீகாரம் கொடுத்து எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துங்கன்னு போய் கேட்க முடியுமா? என்ன துப்புவாங்கல்ல? ஏண்டா உன் பிள்ளைய நீ பெற்று அதை வளர்க்குறது உன் கடமை, அதை செஞ்சு முடிச்சிருக்க நீ, அதுக்கு போய் சமூகத்துக்கிட்ட பாராட்டு விழா கேட்பியா அப்படின்னு துப்புவாங்கல்ல? அதே தான் இறை இங்க துப்போம்.
நான் அழகா படைத்த பூமி, ஒட்டுமொத்த இயற்கை வளத்தையும் ஒன்னா வச்சேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான அரிய படைப்புகளை படைச்சேன். ஒரு வகை உணவு இல்ல, பல்லாயிரக்கணக்கான வகை வகையான உணவுகளையும் ருசிகளையும் வச்சேன். இங்க தோன்றுகிற இங்க மறு ஆக்கம் மறு சுழற்சி முறையில் இங்கு தோன்றி கொண்டிருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் தேவையான அளவில் தான் உணவோ இயக்கமோ உறக்கமோ வாழ்க்கையோ அமையக்கூடிய விதத்தில் தான் உலகத்தில் எல்லா வளங்களையும் நான் வைத்தேன். எந்த குறையுமே வைக்கல. அதுல சுரண்டல் செய்தது யார்? அந்த பூமியின் நிலைப்பாடை கெடுத்தது யார்? அதில் படைப்பின் செயல்பாட்டில் குறுக்கே புகுந்த அறிவை கொண்டு ஆணவப்பட்டு நிகழ்த்திய சாத்தான் யார்? மனிதர்களாகிய நீங்கள் தான். இப்போது மனிதர்களில் ஒருவன் ஏழை, ஒருவன் பணக்காரன், ஒருவன் இருப்பவன், ஒருவன் இல்லாதவன், ஒருவன் பிச்சைக்காரன், ஒருவன் பிச்சை எடுப்பவன், ஒருவன் பரதேசி, ஒருவன் பாராள்பவன் என்றெல்லாம் இருந்தால் அந்த நிலைப்பாட்டை சரி செய்து கொள்வதற்கான செயல்பாடு உங்களுக்குள் அமைய வேண்டுமே தவிர என்கிட்ட வரவே கூடாது. வர வேண்டிய அவசியமே கிடையாது. வந்தாலும் ஒன்றும் நடக்காது. அப்படி நீங்கள் சரி செய்து கொள்ளுகிற அந்த செயல்பாட்டுக்கு நீங்கள் தர்மம் என்றும் புண்ணியம் என்றும் கருணை என்றும் இரக்கம் என்றும் தாராளம் என்றும் பெயர் சூட்டி கொண்டு அதிலேயும் ஒரு புகழ், அதிலேயும் ஒரு பாராட்டு, அதிலேயும் ஒரு வெகுமதி, அதிலேயும் ஒரு பலன் நோக்கு உங்களுக்கு இருக்குமானால் அதைவிட கேவலமான செயல், ஈனச் செயல் வேறேதும் இல்லை. ஆகவே தான் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பி கேர்ஃபுல். கவனம், எச்சரிக்கை. என்ன, எதுக்கு யார்கிட்ட பலன் தேடுற? எதுக்கு யார்கிட்ட என்ன கிடைக்கும்னு நினைக்கிற நீ? இது உன்னுடைய கடமை, அனிச்சையான செயல். பேண்ட நீ கழுவணுன்றது உன்னுடைய அனிச்சை. அது மாறாத ஒரு விதி, மாறாத ஒரு செயல். கழுவுனா உனக்கு தான் நாரம். ஆகவே நீ கழுவித்தாகணும். ஐயோ, நான் பேண்டை நான் கழுவிட்டேன், நான் கழுவுனது எல்லாரும் பாருங்க, நான் கழுவுனதுக்கு எல்லாரும் என்ன பாராட்டுங்க, நான் கழுவுனதுக்கு எல்லாரும் எனக்கு கை தட்டுங்க, நான் கழுவுனதுக்கு எல்லாரும் எனக்கு மெடல் கொடுங்க, நான் கழுவுனதுக்கு எல்லாரும் எனக்கு பட்டம் கொடுங்க, தாராள பிரபுன்னு பட்டம் கொடுங்க. இல்லை என்ன சொல்றது, கடையேழு வள்ளல்கள் மாதிரி இவர் கழுவியேழு வள்ளல் அப்படின்னு எனக்கு பாராட்டு கொடுங்க அப்படின்லாம் கேட்டா உலகம் துப்பும் தானே. நீ ஏன் தர்மம் செய்யற? இங்க ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு தர்மம் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இந்த சமூகம் அப்படி இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் அப்படி கெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 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 மனுக்குலத்தை அப்படி நாம் சீரழித்திருக்கிறோம். இங்கு அப்படிப்பட்ட ஒரு சுரண்டலை நாம் நிகழ்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிதைவை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்படி நாம் இங்கு பதுக்கி வைத்திருக்கிறோம். எது தேவை எது தேவை இல்லை என்றே தெரியாத நிலையில் அறிவு கொண்டு, தேவையற்ற அறிவு கொண்டு ஆணவத்தில் நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் ஒருவன் இங்கு ஏழையாக இருக்கிறான், ஒருவன் இங்கு பணக்காரனாக இருக்கிறான். இப்போது இருப்பவன் இல்லாதவனுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது அங்கு அவனுக்கு என்ன புகழ் தேவை? என்ன புகழ் தேவை? அன்னதான பிரபு, தாராள பிரபு, ஆடையெல்லாம் வழங்க அள்ளி அள்ளி கொடுக்கும் பிரபு, வள்ளல் பரம்பரை. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன அசிங்கம்? முதன்மையா இந்த மனித சமூகம் எப்படி இருந்திருக்கணும்? எல்லாருக்கும் எல்லாம் இருந்திருக்க வேண்டும். ஒருவனும் கையேந்த தேவையில்லாத நிலையில் இந்த சமூகத்தை, இந்த மனித கூட்டம் நடத்தி சென்றிருக்க வேண்டும். ஆனால் இங்கேதான் சுரண்டலும் பதுக்கலும் நாளுக்கு நாள் மிகுந்து கொண்டே இருக்கிறதே. தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டு அரசியல்வாதி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அமைச்சனும், ஒவ்வொரு எம்எல்ஏவும், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் என்று அரசியல் கட்சிகளில், ஆளும் கட்சிகளில் அல்லது எதிர்கட்சியில் இருக்கிற எந்த ஒருவனும் எத்தனை பினாமிங்க பேர்ல எவ்வளவு சொத்துக்கள், எவ்வளவு நில அபகரிப்பு. இங்க வேலூர் எடுத்துங்க, துரைமுருகன், அவனுடைய மகன் என்ன பேரு, என்னப்பா அந்த பேர் ஞாபகத்துக்கு வரமாட்டேன், போய் சொல்லிட்டோம். அவனுடைய மகன் இங்க பக்கத்தில் அவன் கட்டுற கல்லூரி, அவன் கட்டுற நிறுவனங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன நிலத்தை வச்சு ஊதுட்டு இருக்கிறவங்களாம்
வாயில வயிற்று அடிச்சு பிடுங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற சக்தியில அவங்க போய் கேஸ் போட முடியாது. அவங்க இவ்வளோ பெரிய அரசியல்வாதி கிட்ட அவங்க வாதாடி அவங்க நிலத்தை மீட்கவும் முடியாது. அப்படியே வாயை பொத்திக்கின்னு கையை பொத்திக்கின்னு ஒன்றும் செய்ய முடியாம அவங்க போடுற பிச்சை மாதிரி அவங்க நிலத்துக்கு அவங்க ஒரு விலையை வச்சு அவங்க போடுற அந்த பிச்சையை வாங்கிட்டு துண்டை காணும் துணியை காணும் அவங்க இடத்த காலி பண்ணி ஓடுறதும், இல்லை இருக்கிற இடத்துல ஒரு வீடு கட்டுன்னு விவசாயத்தை விட்டுட்டு போறதும், இப்படிப்பட்ட அபகரிப்பு கொள்ளை அடித்தல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே. மலை சுரண்டல், மண் சுரண்டல் என்று ஒட்டு மொத்தமாக கொள்ளை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு அமைச்சர் வீட்டில் மனைவிக்கு 6 டிரைவர் 6 காரு. மனைவிக்கு, அமைச்சனுக்கு இல்லை, அமைச்சனுக்கு தனி கார்கள் தனி டிரைவர்ஸ். அமைச்சருடைய மனைவிக்கு 6 காரு 6 கார் ஓட்டுநர்கள். அந்த அம்மா என்னைக்கு எந்த காரில் எந்த டிரைவர் கூட போக நினைப்பாங்கன்னு தெரியாது. அதனால எல்லா நாளும் டிரைவர் வந்து வேலைக்கு போயிடணும், காலையில் போயிடணும், எல்லா காரும் சுத்தமாக தொடச்சி வச்சு எல்லா கார்லையும் பெட்ரோல் போட்டு எல்லா காருக்கும் காலையில் உணவு, மதிய உணவு, இரவு உணவு அங்கே ஆர்டரு, அதை சாப்பிட்டு அவங்க காத்திருக்கணும். அவங்க வியாழக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை என்னைக்கு எந்த காரில் போக நினைப்பாங்களோ அந்த காரில் அவங்க வந்து ஏறுவாங்க. அந்த டிரைவர் தயாராக இருந்து கூப்பிட்டு போனோம். தெரியலையா? பயணம் தானே, இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகிறது தானே. ஒரு கார் வச்சு அதில் ஒரு தேவையான அளவுக்கு பெட்ரோல் போட்டு அதில் வந்து போய் பயன்படலாம். தெரியலையே, மனிதனுக்கு தெரியலையே, புத்தி இல்லையே. தேவை என்ன? இந்த உடம்பு, மண்ணுக்கு போகிற உடம்பு சரி இருக்கும் வரைக்கும் சுகமாக இருக்கணும். அதுக்கு எது சுகம்? உண்மையிலேயே எது சுகம்? எவ்வளவு சுகம்? இப்படி அதிகபட்சமான சுகம் என்ற பெயரில் ஒரு குடும்பம், ஒரு தனி மனுஷி, அமைச்சருடைய மனைவி என்பதனால் ஒரு மனுஷி சுரண்டுவதனால் எத்தனை பேரும் இழப்பு, எத்தனை பேருடைய உணவு, எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேரிடம் அது சுரண்டப்படுகிறது. அது இந்த பூமிக்கே நட்டமாகிறது என்பதை சிந்திக்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதனுடைய இந்த அறியாமையினால, ஆணவத்தின் சுரண்டல்னால இந்த பூமிக்கே பேராபத்து. அடுத்த மனுஷனுக்குன்றது ரெண்டாவது தான், பூமிக்கு நேரடியா பூமிக்கே பேராபத்து. நீங்களே யோசிச்சு பாருங்களா. ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிற ஆட்களை போய் கேட்டு பாருங்க, ஏங்க உங்களுக்கு உண்மையிலேயே என்னங்க தேவை? அட போங்க, அப்படி ஆடணும், அப்படி ஓடணும், இதை செய்யணும், அதை சாதிக்கணும், இப்போ பண்ணணும், இதை பண்ணணும், அதை அந்த மலையை நாட்டணும், இந்த கொடியை நாட்டணும், என்னமோ பண்ணுங்க. ஆனால் உண்மையிலேயே மனசுக்கு ஒரு நிம்மதியும், ஆரோக்கியமாக நல்ல ருசியாக தேவைப்படும் போது பசிக்கு சோறும், நல்ல ஒரு தூக்கமும், உறவாடி மகிழ்வதற்கு 4 மக்க மனுஷாலும் இருந்தால் அது போதுங்க. அதுக்கு மேலே என்ன இருக்குதுங்க? இந்த இடத்துல தாங்க எல்லா மனுஷனும் வந்து நிற்கிறான். ஆனால் இந்த உலகம் கல்வியில் மற்றதில் நம்ம காட்டுற அந்த பிரம்மாண்டங்கள் இருக்கு பாருங்க, அது மனச்சிதைவை ஏற்படுத்துகிறது. ஐயோ, அவங்கெல்லாம் வாழ்கிறாங்க, நம்ம வாழல போல் தருது. அவங்கெல்லாம் சாதிக்கிறாங்க, நம்ம சாதிக்கல போல் தருது. அவங்க எல்லாம் முன்னேறாங்க, நம்ம முன்னேறல போல் தருது. அவங்கெல்லாம் வந்து இந்த 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 கொடியை நாட்டுறாங்க, நாமெல்லாம் கொடியை இன்னும் கட்டல போல் தருது. அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை மனிதர்களுக்குள்ள புகுத்தப்படுது. அதனால இப்போ வந்து வெளி சுரண்டெல்லாம் போச்சுங்க. மனிதன் தன்னைத்தானே சுரண்டுகிறான், தன்னைத்தானே அவமதிக்கிறான், தன்னைத்தானே இழிவாக பார்க்கிறான், தன் மீதே கருணையற்றவனாக இருக்கிறான், தன் மீதே இரக்கமற்றவனாக அவன் செயல்படுகிறான், தன்னையே அவன் வற்புறுத்துகிறான், தன்னையே வலிய அவன் செயலாக்கத்தில் ஆழ்த்துகிறான், தன்னையே நோகடித்துக் கொள்ளுகிறான், தன் மீதே வன்மத்தை காண்பிக்கிறான், தன் மீதே அவன் தீவிரவாதத்தை திணிக்கிறான், தன்னையே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் தன்னையே. இவ்வளவு மயக்கத்தையும் இவ்வளவு பேராபத்தையும் இந்த முழு மனுக்குலத்துக்கே ஏற்படுத்தினது இந்த பொருள் சுரண்டல் தாங்க. ஆக இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தர்மம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது என்றால் அது உடைமை மனோபாவம், பொருள் சுரண்டல், மனிதர்களுடைய ஆணவம், பதுக்குதல், இவைகளின் விளைவாக ஏற்பட்ட உலக சமூக சீரழிவே தவிர இறை அப்படிப்பட்ட இயக்கத்தை செய்யவில்லை என்பதை அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இறைவா, நான் பிறந்ததற்கு நீ காரணம், ஆனால் நான் ஏழையா பிறந்ததுக்கு நீ காரணம் கிடையாது. நான் இங்கே ஏழையா இருப்பதற்கு நீ காரணம் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அது இங்கு எனக்கு ஏற்கனவே இருக்கிறது. அதை எனக்கு எடுக்க முடியல, இல்லை எடுக்க தெரியல, இல்லை நான் எடுக்க முடியாதபடி வேற எவனோ ஒருத்தர் அதை தடுத்துட்டு இருக்கிறான், ஏதோ ஒன்று. ஆனால் இவைகளோடு நேரடியாக இறைவா நீ தொடர்பு பட்டிருக்கவில்லை. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தர்மம் செய்தல், பகிர்ந்து கொடுத்தல், கருணையோடு செயல்படுதல், என்ன பேருன்னு நீங்க வச்சுங்க,
கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த செயல் ஒரு தன்னிச்சையான செயல். அதனால தான் இயேசுநாதர் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கா பாருங்களா, 3வது வசனத்துல, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கூடாது. என்னங்குது, வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாது. எப்படி? அதாவது நீ செஞ்சின்ற உணர்வு உனக்கே இருக்கக்கூடாது. நான் செய்யறது தர்மம், நான் செய்யறது புண்ணியம், நான் செய்யறது மேலான செயல், இது பாராட்டுக்குரியது, இது புகழ்ச்சிக்குரியது, இதுக்கு என்ன மெச்சனம், நான் பாரு இப்படி கொடுத்தேன், அப்படி செய்கிறேன், அவங்கள வாழ வச்சேன், இவங்கள வாழ வச்சேன்றது ஒரு உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, நான் செஞ்சேங்கிற அந்த உணர்வுக்கு பார்த்தீங்களா. செஞ்சது ஒரு செயல், அதுதான் வலது கை. அதை நினைவா பதிய வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இடது கை. உன் நினைவிலே அதை வைக்காத, அதை கடந்து போ. அது தன்னிச்சை. காலையில பேண்டை கழுவுன, காலையில சாப்பிட்ட வாய் கழுவுன, காலையில சாப்பிட்ட கை கழுவுன, ராத்திரி எல்லாம் உனக்கு இன்னைக்கெல்லாம் பகலெல்லாம் இரவெல்லாம் நீ உயிரோடு இருக்கிறது, இதயம் துடிச்சிட்டே இருக்குது, நீ சாப்பிட்ட உனக்கு ஒரு செரிமானம் நடக்குது, இது எல்லாம் உனக்கு மேல ஒரு சக்தி உனக்குள்ள இருந்து ஒரு உயிராற்றல் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. என்னைக்கு நான் பாரு, உனக்கு நான் ஜீரணம் பண்ணேன், உனக்கு நான் பசியை தூண்டினேன், உனக்கு நான் இதை செஞ்சேன், உனக்கு இதயத்தை நான் துடிக்க வைக்கிறேன், உன் நுரையீரலை நான் சுருங்கி விரிய வைக்கிறேன், உனக்கு நான் உன் சிறுநீரகத்தை நான் செயல்படுத்திட்டு இருக்கிறேன், உன் கழிவுகளை நான் வெளியேற்றிட்டு இருக்கிறேன், உன் கரம் கொண்டு உன் கழிவுகளை நான் கழுவ வைக்கிறேன், இதையெல்லாம் உனக்கு சொல்லிட்டு நினைவூட்டிட்டு இருக்கா. அது தன்னிச்சே நடக்குதுல்ல, தானா அது பாட்டு நடக்குதுல்ல. அதை பற்றிய எந்த நினைப்போம் மதப்போம், அதை பற்றிய எந்த அக்கறையும் அதை பற்றி எந்த பெருமையும் உன் மனசுல வர்றதே இல்லை தானே. அது போலதான் ஒரு அனிச்சையான செயலாக நீ செய்யக்கூடிய தர்மம் இருக்கணும். ஏன்னா இந்த சமூகத்தை கெடுத்தது மனுக்குலம் தான். நீ செய்யறதெல்லாம் அதனுடைய சீரமைப்பு, அந்த சீரழிவை சீரமைப்பு செய்வதற்காக உன்னுடைய உடல் போலவே இன்னொரு மனிதனுடைய உடல், உன்னுடைய உடலின் அதுவும் ஒரு அங்கம், இது ஒரு 50 அங்கம் மாதிரி, அது ஒரு 50 அங்கம். உன்னுடைய உயிர் வெட்டவெளி விண் மாதிரி, அந்த உயிர் ஒரு விண்ணு. உன்னுடைய மனம் ஒரு வெளி மாதிரி, அந்த மனம் ஒரு வெளி. உனக்கு இருக்குது அவனுக்கு இல்லைன்னு போது, உன்னிடத்தில் இருப்பதை அங்க பகிர்ந்து கொடுக்கணும் போது, இது வெறும் ஒரு அனிச்சை செயல், கடமைத்தானே தவிர இது எந்த பாராட்டுக்கும் புகழுக்குமான செயல் அல்லன்றத மனசுல ஆழமா எழுதிக்கோங்க. அப்படி ஒன்னும் பாராட்டுற அளவுக்கு புகழ கூட நீ ஒன்னும் உன் சொத்தை அப்படி நீயே உன்னை உண்டாக்கி, நீயே இந்த உலகத்தை உருவாக்கி, நீயே இங்க பணத்தை உருவாக்கி, நீயே இங்க பூமி விளைச்சலை உருவாக்கி, அதாவது இறை ஆற்றலே சக்தியே இல்லாம, பிற மனிதர்கள் உழைப்பே இல்லாம தனித்து நீயே செயலாற்றி உன்னை படைச்சு இன்னொருக்கு உனக்கு கொடுக்கல, உனக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்கு. கீதை சொல்ற மாதிரி எதையெல்லாம் நீங்க எங்கிருந்து எடுத்தாய், எதையெல்லாம் இன்றைக்கு உன்னுடையதா இருக்கிறதோ அதெல்லாம் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதையெல்லாம் நீ உனது என்று சொந்தம் கொண்டாடுகிறாயோ அதெல்லாம் இங்கேயே உனக்கு கொடுக்கப்பட்டது. எங்கிருந்து எடுத்தாயோ அங்கேயே நீ வைத்து விட்டு தான் போக போகிறாய். அப்படின்போது எதுவுமே உனதில்லை, எதுவுமே உன்னால் இல்லை. உன்னால் எடுக்க முடியுதா, அவனால் எடுக்க முடியல, உன்கிட்ட இருக்குதா அவன்கிட்ட இல்லை. அதனால இங்க பகிர்வு, இங்க இருக்கிறத பகிர்வு தான் நடக்குதே தவிர இந்த பகிர்வுக்கு பாராட்டை எதிர்பார்க்காதன்றார். செயல் சிக்கல் இல்லை, தர்மம் செய், அதனுடைய கடமை, அது உயிர் நேயம், அது உயிரோட அறம். அப்படி செய்ய வேண்டிய காலகட்டத்திலும் செய்ய வேண்டிய சூழல் தான் மனித சமூகம் நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கு. இயேசுநாதர் காலத்துல செய்ய சொன்ன தர்மத்தை விட இன்னைக்கு செய்ய வேண்டியது அதிகமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உலகத்தை கெடுத்திருக்கிறோம், அந்த அளவுக்கு மனுக்குலத்தை சீரழிச்சிருக்கோம், அந்த அளவுக்கு இங்க சுரண்டல் நடந்திருக்குது, அந்த அளவுக்கு தவிக்கிற மக்கள், தள்ளாடுற மக்கள், உணவுக்கு திண்டாடுற மக்கள் கோடி கோடியா இருக்கிறாங்க. புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது? கிட்டத்தட்ட குறைஞ்சது 1 கோடி குழந்தைகள், 1 கோடி சிறுவர்கள் ஒரு நாளைக்கு 3 வேளையில ஒரு வேளை கூட உணவு இல்லாம தூங்க போறாங்கன்னு சொல்லுது. யார் பொறுப்பு? இறையா பொறுப்பு? என் உணவு எங்கெல்லாம் வீணாகிறது, எங்கெல்லாம் நான் உணவை அவமதிக்கிறேன், எங்கெல்லாம் நான் உணவை பிறருக்கு கிடைக்காதபடி அழிக்கிறேன், என்னுடைய சுரண்டல், இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள், என்னுடைய சுரண்டல் எந்த அளவுக்கு இருக்கு சிந்திக்கிறோம். அதெல்லாம் நமக்கு அந்த அறிவெல்லாம் நமக்கு இருக்குதா? அதை பற்றிய யோசனை நமக்கு இருக்குதா? அக்கறை நமக்கு இருக்குதா? எப்படியோ ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் சுரண்டலில் பங்கெடுத்துக் கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே இங்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்கப்படாமல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை நிறைவு செய்வதற்கான அந்த சீரழிவை சீரமைப்பு செய்வதற்கான செயலை செய்யும் போது அந்த செயலுக்கு புகழை தேடாதே. அதான் சொல்றாரு, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
அப்ப எப்படி செய்யணும்? நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அன்னைக்கு தாரை ஊதுவிச்சாங்க யூதர்கள், வேஷம் போட்டுக்கிட்டு பெரிய ட்ரம்பட்டை ஊதி ஜனங்க கவனத்தெல்லாம் அட்டென்ஷன் ப்ளீஸ், பாருங்க நான் இந்த ஏழைக்கு பண்ணுக்கு ரொட்டி கொடுக்குறேன், நான் இந்த ஏழைக்கு துணி கொடுக்குறேன், ப்ளீஸ் எல்லாரும் பாருங்கன்னு ஊதுனாங்க. இன்னைக்கு என்ன செய்கிறோம்? டிவி, செய்தித்தாள், மொபைல், வாட்ஸ்அப்பு, முகநூல், சோசியல் மீடியா, இப்படி சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் நாம் விளம்பரப்படுத்துகிறோம், புகழை தேடுகிறோம், பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். அதான் நான் சொல்கிறேன், இல்லாதவன் பணத்தை பிச்சை எடுக்கிறான், இருக்கிறவன் பாராட்ட பிச்சை எடுக்கிறான். இல்லாதவன் ஆஸ்தியை பிச்சை எடுக்கிறான், ஆஸ்தி அதிகமாக இருக்கிறவன் அங்கீகாரத்தை பிச்சை எடுக்கிறான். அதான் நடந்துட்டு இருக்கு. கோயில்களில் பாருங்க, இருக்கிறவன் நேராக போய் சாமி கிட்ட கையேந்தி பிச்சை எடுக்கிறான், இல்லாதவன் அவன் சாமி கிட்ட பிச்சை எடுத்து வெளியே வரும்போது அவங்ககிட்ட பிச்சை எடுக்கிறான். ஆக அனைவரும் இங்கு பிச்சைக்காரர்களே. பிச்சை எடுக்கும் பொருள் தான் மாறுது, ஆனா அனைவரும் பிச்சை தான் எடுக்கிறோம். உன் நோக்கம் என்ன? இறைவா நான் செய்யறன்ற அந்த உணர்வு கூட இல்லாம செய். நோக்கமின்றி செயல் புரி. நோக்கங்களை எல்லாம் தனித்துக்கொள். நான் ஏதோ கருணை செய்யறேன், நான் ஏதோ சமூகத்தை காப்பாற்றுறேன், நான் ஏதோ 4 பேருக்கு உணவு கொடுக்குறேன், 4 பேருடைய பசியாத்துறேன், அந்த எண்ணம் கூட வேண்டாம். இது உயிரின தொண்டு, இது உயிரின கடமை. இதுக்கு நீ தான் பங்கம் விளைவிச்ச. இதை சரி பண்ணி இதை பராமரிக்க செய்ய வேண்டியது நீதான். இப்படி யோசித்து பாருங்க. ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாடும் மாறும்போது, மனித புரிதல்கள் மாறும்போது, மனிதன் சுரண்டுவதை நிறுத்தும் போது, பதுக்குவதை நிறுத்தும் போது, யார் யாருக்கு அவரவர் நிம்மதி, அவரவர் மகிழ்வு, அவரவர் செயல்பாடு, அவரவர் உடல் உழைப்பு, அதற்கேற்ற உணவு, அதற்கு பொருத்தமான உடை போதும் என்கிற நிலைப்பாடோடு அனைத்து மனிதர்களும் வாழும்போது இங்க எப்படி பிச்சைக்காரங்க இருப்பாங்க? இங்க எப்படி இல்லாதவங்க இருக்க முடியும்? மனிதன் ஒரு நல்ல ஆழமான புரிதலுக்கு வாழ்க்கை இதுதான், வாழ்நாள் காலம் இதுதான், எவ்வளவு காலம் இருக்க போறோம், என்னத்தை தூக்கிட்டு போக போறோம், எதை எவ்வளவு அனுபவிச்சா போதும், எதற்கு இந்த பூமிக்கு வந்துடும், என்னை போலவே எல்லாரும் அனுபவிக்கின்ற அந்த பொது சிந்தனை உயிரின அந்த இயல்புக்கு வந்துவிட்டால் இந்த தர்மம் செய்தல், இந்த தானம் கொடுத்தல், இந்த புண்ணியம் செய்தல், இதுவே இல்லாம போகுமே. அப்ப இருக்குதுன்னா இது ஒரு கேடுகட்ட நிலைப்பாடின் வெளிப்பாடு, சீரழிவின் நிலைப்பாடின் வெளிப்பாடு. அந்த சீரழிவை சரிப்படுத்துறதுக்காக செய்யற செயலுக்கு போய் மனுஷர் காணணும், பாராட்டணும்னு செய்வியா? உன் வீட்டில் தினமும் கழிவு தண்ணி வெளியே போகுது, சாக்கடை ஆகுது, குப்பைகளை கொட்டுற, ஒரு நாளைக்கு இறங்கி அந்த குப்பையை சுத்தம் பண்ற, அந்த கழிவு தண்ணியை வெளியேற்றுற. இப்போ பத்திரிக்கையை கூப்பிட்டு பாருங்க நான் கழிவு தண்ணிலாம் சுத்தம் பண்ணி குப்பையெல்லாம் வெளியேற்றுறேன் அப்படின்னு செய்வியா? அப்போ சுத்தம் என்பது அத்தியாவசியம் தேவை. அந்த சுத்தத்தை கெடுக்கிற சீர்கேடு, அசுத்தம், குப்பை எல்லாம் சேர்த்துட்ட, அது நீ போட்ட விளைவு தான், நீ கழிச்ச கழிவுகள் தான். இப்போ அதை சுத்தம் பண்றதை எப்படி புகழ்ச்சியான ஒரு செயலா நினைப்ப? எப்படி ஒரு பாராட்டுக்கான ஒரு செயலா நினைப்ப? அந்த எண்ணமே தப்பு இல்லை, அது அசிங்கம் இல்லை. புரியுதாங்க உங்களுக்கு? ஸோ தர்மம் செய்தல் என்பதை பாராட்டுக்குரிய, புகழ்ச்சிக்குரிய ஒரு செயலாக நினைக்கிற அந்த கேடுகட்ட தன்மையிலிருந்தே நம்ம விடுபெறணும். அது ஏற்கனவே நம்ம சீரழிவு செஞ்சிருக்கிற கேடுகட்ட தன்மைக்கு இந்த மனுக்குலத்தை மாற்றி இருக்கிற அந்த நிலைமையை சீரமைப்பு செய்வதற்கான செயல், சுத்தம் செய்வதற்கான செயல், சமன்பாடு செய்வதற்கான ஒரு செயல், சீர்படுத்துவதற்கான ஒரு செயல். அதை கடமையா கப்பு சுப்புன்னு வாயை மூடின்னு செஞ்சுட்டு போகணுமே தவிர ட்ரம்பட்டெல்லாம் ஊதக்கூடாது, தாரையெல்லாம் ஊதக்கூடாது, மனுஷர் அட்டென்ஷன்லாம் திருப்பக்கூடாது. நீ செஞ்சுன்றது உன் நினைப்புக்கே இருக்கக்கூடாதுன்னும் போது அடுத்தவங்க நினைப்புல அதை முத்திர பதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதனால மனுஷர் காண வேண்டும் என்று உன் நோக்கம் என்ன? இந்த செயலுக்கே நோக்கம் இல்லை. தர்மம் செய்தல் என்கிற செயலுக்கே நோக்கம், வேற நோக்கங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா அது உயிரின கடமை ஆயிருது. எனக்கு உணவு கிடைத்தது, அவனுக்கு உணவு கிடைக்கல, நான் சாப்பிட்றேன், அவன் சாப்பிடல, நான் பசியாருனா அவன் பசியாரல. அப்ப என்கிட்ட மிச்சம் இருக்குது, என்னால கொடுக்க முடியும், ஒரு சாப்பாடு ஒரு வேளை அவனுக்கு கொடுக்க முடியும், அதை நான் கொடுக்குறேன். அதுல போய் என்ன விளம்பரம் வேணும்? அதுல போய் என்ன புகழ்ச்சி வேணும்? அதுல போய் என்ன பாராட்டு வேணும்? அது போய் மற்ற 4 மனிதர்கள் ஏன் பார்க்கணும்? மற்ற மனிதர்கள் 4 பேர் பார்க்கிறாங்கன்னும் போது, ஒன்று நான் கொடுக்கிறேன்,
என்ன பார்க்குறாங்க, என்ன பாராட்டுறாங்க, என்ன மெச்சுக்கிறாங்க, அது ஒரு பக்கம். இன்னொன்று, வாங்குகிறவனை பார்க்கிறார்கள். அவனுக்கு ஒரு தன்மானம் இருக்கு, அவன் அங்கு எப்படி மதிக்கப்படுவான், அவன் அங்கு எப்படி கருதப்படுவான், அவன் எப்படி அங்கு நினைக்கப்படுவான் என்பதை பற்றி அவனுக்கு ஒரு அக்கறை இருக்கு. இப்ப இந்த சூழல் என்ன செய்யறது? அதான் சொல்ற, அந்தரங்கமா செய். உனக்கே அது அந்தரங்கமா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு அதை நீ அம்பலப்படுத்தாத. இந்த மனிதருக்குள் மனிதர் எல்லாம் உடையவர்களாக பகிர்ந்து பசியாரி வாழும் இந்த சீரமைப்பு செயலை அம்பலப்படுத்தும் அளவுக்கு அது அழகான செயல் அல்ல, அது அந்தரங்கத்தில் செய்ய வேண்டிய செயல். ஆக நீ ரகசியமா செய்ய, மனுஷரால் புகழப்படும் நினைக்காத, வீதிகள்ல அதை செய்யாத, ஆலயங்கள்ல அதை செய்யாத. உன் வலது கை செய்வது உன் இடது கைக்கே தெரியாத அளவுக்கு அந்த செயலை சீரமைப்புங்க. சுத்தம் பண்ற பணி எப்படி செய்வோம்? திரையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு செய்வோம். வீட்டை சுத்தம் பண்ணுகிறங்க, யாரும் வராதிங்க, சுத்தம் பண்ணி முடிச்ச பிறகு உள்ள வாங்கன்னுவோம். அப்படிப்பட்ட சமூக சீரமைப்பு, பொருளியல் சீரமைப்பு, இருப்பவன் இல்லாதவனத்தில் பகிர்ந்து சமநிலை செய்யும் சீரமைப்பு என்கிற நிலைப்பாட்டில் தான் அது நடக்க வேண்டும். அதுவும் அனிச்சையா நடக்கணும், தன்னால நடக்கணும். போற போக்கில் அதை செஞ்சுட்டு போனோம், அப்படியே தோன்ற போக்கில் அதை எடுத்து கொடுத்துட்டு போயிடணும். நான் கொடுத்தன்ற நினைப்பு இருக்கக்கூடாது, நான் கொடுத்தன்றதை 4 பேருக்கு சொல்லி காட்டின்னு இருக்கக்கூடாது. அதுல ஒரு புகழ, அதுல ஒரு விளம்பரத்தை, அதுல ஒரு பாராட்ட தேடிட்டு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் நீ செய்ய வேண்டியதை செய்து இந்த மனித குலத்தை தூக்கி எடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஏன்னா நீ என்ன நினைக்கிற, என்ன நோக்கத்தில் செய்கிற, என்ன உனக்குள்ள விளையுது அப்படின்னு உன்னுடைய செயல்களுக்கு, உன்னுடைய செயலை விளைவித்து உன் செயலுக்கான பலனை விளைவிக்கிற உன்னுடைய பரமபிதா உன்னுடைய நோக்கம் எங்க விளையுதோ அங்கேயே உட்காந்து பார்த்துனுக்கிறான். அவன்கிட்ட போய் என்ன ஒழிக்க முடியும், அவன்கிட்ட போய் என்ன மறைக்க முடியும்? நீ என்ன தேடுற, என்ன நோக்கத்துக்காக செய்கிறன்றத உனக்கு தெரிவித்து முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருமே. அப்ப எச்சரிக்கையா செய். தர்மம் செய்வதை தர்மம் செய்கிறேன் என்கிற எண்ணமே இல்லாமல் செய். கடமையை செய்கிறேன் என்று செய். என் பிள்ளைக்கு நான் செய்வது போல என் சமூகத்துக்கு நான் செய்கிறேன், சக மனிதனுக்கு நான் செய்கிறேன். அதுவும் அவனுடையது, அவன் அதற்கு உரியவன், அது அவனுடைய உரிமை. அவனுக்கும் இந்த பூமி சொந்தம், அவனுக்கு இல்லாம இருக்கு. எவனோ அவன் ஒருத்தர் சுரண்டிட்டா அவனுக்கு இல்லாம இருக்குன்னு எனக்கு படுது, அதனால செய்யறேன். காரணம் அந்த சுரண்டலில் எனக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பங்கு இருக்கிறது. ஆகவே நான் பகிர்ந்து அதை நான் சமநிலை செய்கிறேன். இன்னும் சொல்ல போனா சரியான பாவ மன்னிப்பு, பாவ பரிகாரமே இதுதான். யாருக்கோ நீங்க உங்களுக்கு தோண்டு கொடுக்குறீங்களா, அதுதான் உண்மையான பாவ பரிகாரம். ஏன்னா பாவ மன்னிப்பு வேண்டுதல் என்ன, நான் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்ய வேண்டியதை செய்யாததும் செய்ய தகாததை செய்ததும் அப்படின்னு தான் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அந்த பாவ மன்னிப்புக்கான சரியான செயல்பாடு தாங்க இந்த கொடுத்தல், பகிர்தல். தெரியல எங்கிருந்து யாரது எடுத்துட்டு இருப்பேன்னு தெரியாது, எதை தேவையில்லாம இங்க வீணாக்கி நான் அழிச்சிருப்பேன்னு தெரியாது, எந்த இடத்துல தகுதியானதை மட்டும் என் தேவைக்கான மட்டும் நான் வச்சிருந்தேன்னு தெரியாது, எதை தேவைக்கெல்லாம் வச்சிருந்து இன்னொருத்தர் கிடைக்காம பண்ணிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆகவே தோணும் போது, எதிர்படும் போது, வாய்க்கும் போது, இருக்கும் போது என்னால முடிந்ததை எனக்கே தெரியாம நான் கொடுத்துட்டு போயிடுறேன், பகிர்ந்துட்டு போயிடுறேன், வாழ்ந்துட்டு போயிடுறேன், அதை ரகசியமா செஞ்சுட்டு போயிடுறேன், அந்த ரகத்துல செஞ்சுட்டு போயிடுறேன். அதுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அந்த செயலுக்கான தனி ஒரு பலனை நான் எதிர்பார்க்கறதும் கிடையாது. அப்படிங்கிற மனப்பான்மையோடு, புரிதலோடு செயல்பட்டால் அதுதான் பரமபிதா அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்து சூழலையும் மனித சமுதாயத்தின் சீரழிவையும் புரிந்து அதனை சீரமைப்பு செய்வதற்காக செயல்படுகிற சரியான செயல். சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மற்றது தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் சிந்திக்கலாம். இதிலேயே கொஞ்சம் போய் அப்படியே நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க. வாழ்த்துக்கள்.